ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة அன்பிக்கும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய அடிப்படைகளுக்கான அறிவுபூர்வமான சான்றுகள் என்ற வகுப்பிலே நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். தற்காலத்திலே தாவா களத்திலே குறிப்பாக அந்நியர்களுடன் கலந்து வாழக்கூடியவர்கள், இவர்களுக்கு மிகச் சிறந்த முறையிலே புரிய முடிவான ஒரு விடயம்தான் இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாத்தின் அடிப்படைகள் சம்பந்தமாக எழுப்பப்படக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்கள், ஐயங்கள். இந்த ஐயங்களை எவ்வாறு நாம் சீர் செய்வது, அவற்றுக்கு எவ்வாறான முறையிலே பதில்களை வழங்குவது என்பது சம்பந்தமான தெளிவுகள் நமக்கு இல்லை என்றால், அல்லது பதில் வழங்காவிட்டாலும் இஸ்லாத்தின் ஒவ்வொரு அடிப்படை அம்சங்களுக்குமான ஆணித்தரமான ஆதாரங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கற்று வைத்திருக்கவில்லை என்றால், எமது உள்ளங்களிலே அந்நியர்களின் மூலமாக எழுப்பப்படக்கூடிய சந்தேகங்களினால் நமது ஈமான் ஆட்டம் கண்டுவிடும், நமது ஈமான் பலவீனமாகிவிடும். இவற்றையெல்லாம் நாம் தனியாக பிரித்து நாம் கற்கவில்லை என்று சொன்னால், பொதுவாக நாம் முஸ்லிமாக பிறந்தோம், முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அல்லது இஸ்லாத்தினுடைய சில அடிப்படை அம்சங்களை குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் மாத்திரம் ஒரு சில ஆதாரங்களின் அடிப்படையில் மாத்திரம் நாம் புரிந்து வைத்திருப்போம் என்று சொன்னால், நமக்கு மத்தியிலே என்ன செய்யலாம்? சந்தேகங்கள் உருவாகிவிடலாம். நமது சந்ததிகளுக்கு மத்தியிலே சந்ததிகள் உருவாகக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய உள்ளங்களிலே இஸ்லாத்தை பற்றிய பல்வேறு விதமான சந்தேகங்கள் நிரம்பி இருக்கும். முற்காலத்திலே இப்படியான பிரச்சனைகள் இருக்கவில்லை. நமது பெற்றோர்கள், நமது மூதாதையர்கள் அவருடைய காலங்களிலே இவ்வாறான சந்தேகங்கள் ஒரு பெரிய ஒரு உயர்ந்த மட்டத்திலே, அதாவது பல்கலைக்கழக மட்டங்களிலே பேராசிரியர்களாக பணிபுரியக்கூடியவர்கள் அல்லது வெளிநாடுகளிலே சென்று பெரிய உயர்கல்வி நிறுவனங்களிலே கற்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே தான் இப்படியான சந்தேகங்கள் உருவாக்கப்பட்டு வந்தன. அந்த சந்தேகங்கள் எல்லா வீடுகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் மத்தியிலும் அது பரவலாக இருக்கவில்லை. ஆனால் இன்று ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கைக்குள்ளும் அந்த சந்தேகங்கள் வந்துவிடக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எனவே முன்பு போல் நாம் ஒரு முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக வாழ்ந்து மரணித்து விட்டால் போதுமானது என்று நாம் இருக்க முடியாது. ஏனென்றால் அவ்வாறு வாழ முடியாதவாறு பல்வேறு விதமான சவால்கள் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடியும். நாம் தேடி செல்லாவிட்டாலும் நம்மை தேடி அவைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடியும். இதனை தற்காலத்திலே சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், சமூக வலைத்தளங்களிலே அனுபவம் உள்ளவர்கள், வாலிபர்களுடன் சேர்ந்து பழகக்கூடியவர்களுக்கு இது மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவேதான் நான் இந்த வகுப்பை நாம் ஆரம்பித்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதோடு நமது சந்ததிகளையும் நமது எதிர்கால மக்களையும் பாதுகாப்பதற்கான வேண்டிய ஒரு முயற்சியாக நாம் இந்த முயற்சியை ஆரம்பித்திருக்கின்றோம்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் நமது 4வது தலைப்பாக, முதலாவது இருக்க வேண்டிய தலைப்பாக இருந்தாலும் காலத்தினுடைய தேவை கருதி நாம் சில தலைப்புகளை முற்படுத்தி பார்த்தோம். 4வது தலைப்பாக நாம் தற்பொழுது அல்லாஹ் இருக்கின்றான் என்பதற்கான அடிப்படைகள் என்ன, அடிப்படை என்ற அடிப்படையினுடைய அறிவுபூர்வமான, எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய, நிர்பந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஆதாரங்கள் என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதிலே நாம் முதலாவதாக ஒரு ஆதாரத்தை தான் பார்த்து அதனுடைய இறுதி பகுதியிலே நாம் அந்த வகுப்பை நிறுத்தினோம். அதாவது முதலாவது ஆதாரம் இல்லாமையிலிருந்து உருவாக்குதல் என்ற ஆதாரம். இல்லாமையிலிருந்து உருவாக்குதல் என்ற ஆதாரம். இந்த இல்லாமையிலிருந்து ஒரு விடயம் உருவாகிறது என்று சொன்னால் அதனை உருவாக்கிய ஒருவன் இருந்தே ஆக வேண்டும் என்பது அந்த ஆதாரம். அப்ப அந்த ஆதாரத்துடைய முதலாவது அடிப்படை என்ன? முதலாவது கூற்று, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் இல்லாமலிருந்து உருவாகியவை என்ற முதல் அடிப்படை. இரண்டாவது அடிப்படை என்ன? இல்லாமலிருந்து உருவாகிய அனைத்தையும் உருவாக்கிய ஒருவன் இருக்க வேண்டும். எனவே இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் படைத்த ஒரு இறைவன் இருக்கின்றான் என்பதுதான் அந்த ஆதாரம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி நாம் சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு கேள்வி கேட்பார்கள். என்ன கேள்வி? அப்படி என்றால் அந்த படைப்பாளனை உருவாக்கியவன் யார்? படைப்பாளனை உருவாக்கியவன் யார்? அனைத்தையும் படைத்த ஒரு இறைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த இறைவனை படைத்தவன் யார் என்று ஒரு கேள்வி, ஒரு விதண்டாவாதம். அது ஒரு நியாயமான கேள்வி அல்ல, ஒரு விதண்டாவாதம். அது ஏன் விதண்டாவாதம் என்று சொல்கிறோம்? தவறான கேள்வி, கேள்வியே தவறு, அதனால்தான் விதண்டாவாதம் என்பதாக சொல்கிறோம். ஏன் கேள்வியே தவறு? அதற்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் திருமணம் முடிக்கவில்லை என்று சொல்கிறான். நான் திருமணம் முடிக்காத ஒருவன் என்று சொல்கிறான். அவனிடத்திலே சென்று யாராவது உங்களது மனைவியின் பெயர் என்ன என்று கேட்டால் அது அறிவுடைமையா? இல்லை, அறிவுடைமையா இல்லை. ஏன்? அவன் சொல்கிறான் நான் திருமணம் முடிக்கவில்லை. எனவே திருமணம் முடிக்காத இடத்தில் அவருடைய மனைவியுடைய பெயரை கேட்பதில் எந்த விதமான நியாயமும் கிடையாது. எனவே அது போன்ற ஒரு கேள்விதான் இறைவனை படைத்தவன் யார் என்ற கேள்வி. ஏன்? நாம் அடிப்படையில சொல்கிறோம், இறைவன் என்பவன் யாராலும் படைக்கப்படாதவன். இறைவன் என்பவன் யாராலும் படைக்கப்படாதவன். யாராலும் படைக்கப்படாத ஒரு இறைவன் தான் இந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் படைத்திருக்கிறார் என்று சொல்கிறோம். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் எவ்வாறு அவனை படைத்தவன், யாராலும் படைக்கப்படாதவனை படைத்தவன் யார் என்று கேட்கலாமா? கேட்க முடியாது. எனவே கேள்வி தவறானது. உதாரணமாக எங்களுக்கு தெரியும், முக்கோணம் என்று சொன்னால் 3 பக்கங்கள் உள்ளது. யாராவது ஒரு கேள்வி கேட்டால் 4 பக்கங்கள் உள்ள ஒரு முக்கோணத்தை காட்டுங்கள் என்று கேட்டால் அது நியாயமான கேள்வியா? அது அறிவுடைமையான கேள்வியா? இல்லை. எனவே கேள்வி தவறு. எனவே கேள்வியை நீங்கள் திருத்த வேண்டும். ஏன் அந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்று சொன்னால், சிலர் ஒரு வாதத்தை வைக்கிறார்கள், உலகத்திலே உள்ளவை அனைத்துக்கும் அதனை உருவாக்கிய ஒருவன் இருக்க வேண்டும். என்ன? உலகத்தில் உள்ளவை அனைத்திற்கும் அதனை உருவாக்கிய ஒருவன் இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் இருக்கிறான், எனவே அவனையும் உருவாக்கிய ஒருவன் இருக்க வேண்டும் என்ற கேள்வியை அவர்கள் இந்த கேள்வியை முன்வைக்கிறார்கள். ஆனால் அந்த வாதம் தவறு. என்ன? உலகத்தில் உள்ளவைகள் அனைத்துக்கும் ஒருவன் அதனை உருவாக்கியவன் இருக்க வேண்டும் என்ற வாதம் தவறு. அப்ப நாம் சொன்ன வாதம் என்ன? உலகில் புதிதாக தோன்றியவை, இல்லாமையிலிருந்து தோன்றியவற்றுக்குத்தான் அதனை உருவாக்கிய ஒருவன் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் யாராலும் உருவாக்கப்படாமல் இருக்கக்கூடியவன் அவனுக்கு அவசியம் கிடையாது. அதாவது ஆரம்பம் யாருக்கு இருக்கிறதோ அதனை உருவாக்கிய ஒன்றுதான் ஒருவன் தான் இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் ஆரம்பம் இருக்குமோ, எதற்கெல்லாம் ஆரம்பம் இருக்குமோ அவற்றை உருவாக்கிய ஒருவன் இருப்பதுதான் கட்டாயமே தவிர
ஆரம்பமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவனை உருவாக்கிய ஒருவன் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. எனவே இந்த கேள்வி தவறு. எனவே நாம் ஏன் சொல்கிறோம், இந்த உலகத்தை யாராலும் உருவாக்கப்படாத ஒருவன் மூலமாகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், உலகத்திலே உள்ள அனைத்துக்குமே அவனை உருவாக்கிய ஒருவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுமே உலகத்திலே தோன்ற முடியாது, ஒன்றுமே உலகத்திலே தோன்ற முடியாது. எனவே யாராலும் உருவாக்கப்படாத ஒருவன் இருந்தால்தான் உலகத்திலே ஒரு பொருள் உருவாக முடியும், உலகத்திலே ஒரு பொருள் உருவாக முடியும். இந்த உலகமும் இந்த உலகத்திலே பல பொருட்களும் இருக்கின்றன என்று சொன்னால் யாராலும் உருவாக்கப்படாத ஒருவன் அதனை உருவாக்கி இருக்கிறான் என்பதை அதனால் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. உதாரணமாக நாம் அதற்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஒருவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவருக்கு ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றால் அந்த தண்டனை வழங்குவதற்கு அந்த தண்டனை வழங்குமாறு கட்டளை பிறப்பிக்கக்கூடிய ஒருவன் இருக்க வேண்டும். அவரும் அந்த தண்டனையை வழங்குமாறு கட்டளை பிறப்பிக்கக்கூடியவருக்கு மேலால் இன்னொரு அதிகாரி இருப்பார், அவருக்கு மேலால் இன்னொரு அதிகாரி இருக்கலாம். இப்படி பல அதிகாரிகளுக்கு பின்னால் பல ப்ரொசீஜர்ஸை தாண்டிதான் அந்த கட்டளை நிறைவேற்றப்படும். எப்படியோ இறுதியாக யாருடைய கட்டளையையும் எதிர்பார்க்காத ஒரு அதிகாரி இருந்தால்தான் அந்த தண்டனை நிறைவேற்றப்பட முடியும். ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வழங்கும் பொழுது யாருடைய கட்டளையையும் எதிர்பார்க்காத ஒரு மேலதிகாரி இருந்தால்தான் கீழுள்ள அதிகாரிகளினால் அந்த கட்டளையை நிறைவேற்ற முடியும். அப்படி இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் மேலால் இன்னொருவர் கட்டளையிலும் அதிகாரி இருந்து கொண்டே இருந்தால் ஒரு நாளும் அந்த தண்டனையை நிறைவேற்ற முடியாது, ஏன் அது முடிவிலியை நோக்கி சென்று கொண்டிருக்கும். அப்ப எனவே ஒரு தண்டனை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் யாருடைய மேலதிகமான கட்டளையும் எதிர்பார்க்காமல், தனக்கு மேலால் யாருடைய கட்டளையும் எதிர்பார்க்காமல் கட்டளையிடக்கூடிய அதிகாரம் மிக்க ஒரு அதிகாரி இருந்தால்தான் அந்த தண்டனை நிறைவேற்றப்படும். அதே போன்றுதான் இந்த உலகத்திலே பொருட்கள் உருவாகி இருக்கின்றன என்று சொன்னால் யாராலும் உருவாக்கப்படாத ஒருவன் இருக்கிறான், அவனால் தான் இந்த உலகத்திலே பொருட்கள் உருவாகி இருக்கின்றன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த கேள்வி தவறானது. இல்லாமல் இருந்து ஒன்று தன்னைத்தான் உருவாக்க முடியாது. ஏன்? இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தன்னைத்தான் உருவாக்கிக் கொள்ள முடியுமா? உருவாக்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அது தோன்றுவதற்கு முன்னால் அதனால் எதுவும் ஒரு பொருள் தோன்றுவதற்கு முன்னால் அதனால் எதுவும் செய்ய முடியாது. எனவே அந்த ஒரு பொருளே இல்லாமல் இருக்கும் பொழுது எவ்வாறு தன்னை அது உருவாக்க முடியும்? எதனையும் செய்ய முடியாத ஆற்றல் இல்லாத இல்லாமை எதனையும் உருவாக்க முடியாது. அதே போல இல்லாமை என்பதே எப்படி ஒரு இருக்கக்கூடிய ஒன்றை உருவாக்க முடியாது. தன்னிடம் இல்லாததை எப்படி இன்னொருவருக்கு வழங்க முடியும் என்ற ஒரு கேள்வியை அறிஞர்கள் கேட்கிறார்கள். அடுத்ததாக ஒரு பொருள் இல்லாமல் இருப்பதும் சமம். ஒரு பொருள் உதாரணமாக இந்த தொலைபேசி, இந்த மொபைல் போன், அல்லது இந்த கதிரை, அல்லது இந்த புத்தகம், இது உருவாக வேண்டும் என்று சொல்ல அது உருவாகுவதும் உருவாகாமல் இருப்பதும் சமமானது. அது உருவாக வேண்டும் என்று யாராவது ஒருவர் தீர்மானிக்க வேண்டும். அது புத்தகமே தீர்மானிக்க முடியுமா நான் உருவாக வேண்டும் என்று? தீர்மானிக்க முடியாது. ஏன்? அது இல்லை. அது இந்த உலகத்தில் இல்லாத ஒன்றினால் அது தான் உருவாக வேண்டும் என்று தானாக யாருக்கும் தீர்மானிக்க முடியாது. எனவே வெளியில் இருந்து ஒரு சக்தி அதனை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும். எனவே அதுதான் அல்லாஹ், அதுதான் படைத்தவன் என்பதை நாம் கூற வருகின்றோம். எனவே ஒரு பொருள் தன்னைத்தான் உருவாக்கிக் கொள்ள முடியாது. எனவே அதனை உருவாக்கி ஒருவன் இருக்க வேண்டும். அப்படி உருவாக்கிய ஒருவனை இன்னொருவன் உருவாக்காதவனாக இருக்க வேண்டும். அவன்தான் இறைவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இதை தெளிவாக நமக்கு சொல்கிறார்கள். அதாவது இந்த இறைவனை படைத்தவர் யார் என்ற கேள்வி நமது உள்ளத்தில் ஏற்பட்டால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவரிடம் ஷைத்தான் வந்து, அவருடைய மனதில் ஷைத்தான் வந்து இதை படைத்தவர் யார் என்று கேட்டுக்கொண்டே வந்து இறுதியில் ஒரு இறைவனை படைத்தவர் யார் என்று கேட்கிறான்.
இந்த கேள்வி கேட்கும் கட்டத்தை அவன் அடையும் போது அவர் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடட்டும். அப்படியான சிந்தனை வருவது இயல்பு மனிதனுக்கு. அப்படி வந்தால் என்ன செய்யட்டும்? அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி இத்தகைய சிந்தனையிலிருந்து விலகி கொள்ளட்டும் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அதிலே உள்ள கடைசி பகுதி என்ன? ஃபல்யன்தஹி, அவர் தவிர்த்து கொள்ளட்டும். இப்படியான சிந்தனை வந்தால் அந்த சிந்தனையிலே தொடர்ந்து அவன் சென்று கொண்டிருக்காமல் அந்த சிந்தனையை விட்டு அவன் ஒதுங்கிவிடட்டும். ஏன்? அப்படி சிந்தித்துக் கொண்டிருந்தால் மனிதனால் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு கட்டத்துக்கு இந்த மனிதன் சென்று விடுவான், மனநோயினால் பாதிக்கப்பட்டு விடுவான். எனவே அந்த கட்டத்துக்கு செல்லாமல் இறுதியிலே நாம் சென்று அடைய வேண்டிய இறுதி கட்டம் இருக்கிறது. அந்த கட்டத்துக்கு வந்து விட்டால் அதற்கு பின்னால் நாம் மேலதிகமாக தேடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது முதலாவது ஆதாரம். இல்லாமலிருந்து உருவாக்குதல் என்பது இறைவன் இருக்கிறான் என்பதற்கான ஒரு முதலாவது ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் என்ன? தலீலுல் இத்கான் வல் இஹ்காம் என்பதாக அறிஞர்கள் சொல்வார்கள். அதாவது நுணுக்கம், இந்த படைப்பிடங்களில் காணப்படும் நுணுக்கம் இறைவன் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரமாக காணப்படுகிறது. இறைவன் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரமாக காணப்படுகிறது. முதலாவது நாம் என்ன சொன்னோம்? படைப்பினங்களில் உருவாக்கம் இறைவன் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரம். இப்பொழுது சொல்லுவது என்ன? அந்த படைப்புகளில் காணப்படக்கூடிய நுணுக்கங்கள், அந்த படைப்பினங்களில் காணப்படக்கூடிய நுணுக்கங்கள் இந்த இறைவன் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. ஏன் நாம் இன்றைய உலகத்திலே உள்ள படைப்பிடங்களை எடுத்து நோக்கினால் அவைகள் மிகவும் நுணுக்கமான முறையிலே திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மனிதன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், நீங்கள் உங்களையே பார்த்துக் கொள்ள வேண்டாமா? அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் என்ன சொல்றான்? அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், அவர்கள் இந்த ஒட்டகங்களை பார்க்க கூடாது, அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றன? வைர ஸமாஇ கைஃப ருஃபிஅத், வானத்தை பார்க்க கூடாது, எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது? வைரல் அர்தி கைஃப சுத்திஹத், பூமியை பார்க்க கூடாது, எவ்வாறு அது விரிக்கப்பட்டிருக்கிறது? வைரல் ஜிபாலி கைஃப நுஸிபத், என்ன இந்த மலைகளை பார்க்க கூடாது, அது எவ்வாறு நட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இவற்றை நாம் குர்ஆன் ஆதாரங்களாக மக்களுக்கு சொல்லாமல், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சொல்லாமல், இவற்றை நாம் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். பாருங்கள், ஒட்டகத்தை பாருங்கள், அல்லாஹ் எப்படி அற்புதமாக படைத்திருக்கின்றான். வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், மலைகளை பாருங்கள். மனிதனே, நீ உன்னது ஒவ்வொரு உறுப்பையும் சிந்தித்து பார், இவற்றில் அல்லாஹ் தஆலா எவ்வளவு நுணுக்கங்களை வைத்திருக்கின்றான். எனவே இந்த நுணுக்கம் இறைவன் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் என்பதுதான் நமது இரண்டாவது ஆதாரம். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களில் உள்ள இந்த நுணுக்கத்தை ஆதாரமாகத்தான் ஆரம்ப கால இஸ்லாமிய அறிஞர்கள் நாத்திகர்களுக்கு எதிராக பயன்படுத்தினார்கள். நாத்திகர்களுக்கு எதிராக, கடவுள் இருப்பதை மறுக்கக்கூடியவர்களுக்கு எதிராக இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த வாதத்தை, இந்த ஆதாரத்தை தான் பயன்படுத்தினார்கள். அதாவது மனிதனை பார்க்கக்கூடிய நேரத்திலே எவ்வளவு நுணுக்கமான முறையில் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான், மனிதனுடைய தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய விதத்தை இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா கட்டமைத்திருக்கிறான். எனவே இது மிக பெரும் ஒரு ஆதாரம். அது ஆரம்ப காலத்தில இருந்து அறிஞர்கள் பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு ஆதாரம். ஏன் இலகுவாக மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆரம்பத்தில் உள்ள அந்த ஆதாரம் இல்லாமல் இருந்து உருவாக்கியமை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லாமல் இந்த உலகத்தை உருவாக்கியமை எப்படி ஆதாரமாக கருதப்படுகிறதோ அதே போன்று இலகுவாக புரிந்து கொள்ள முடியுமான ஒரு ஆதாரம் தான் இந்த ஆதாரம். படைப்பினங்களில் உள்ள இந்த நுணுக்கத்தை கவனித்து பார்த்தால் நிச்சயமாக ஒரு மனிதன் உலகத்தை படைத்த ஒருவன் இருக்க வேண்டும், இந்த உலகத்துக்கு ஒரு இறைவன் இருக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதனால்தான் அதுவும் குறிப்பாக இன்றைய நவீன விஞ்ஞான வளர்ச்சி இந்த ஆதாரத்தை மென்மேலும் உறுதிப்படுத்துகிறது. மென்மேலும் என்ன செய்கிறது? உறுதிப்படுத்துகிறது. ஆரம்ப காலத்திலே மேலோட்டமாகத்தான் இந்த உலகத்தில் உள்ள இந்த படைப்பினுடைய நுணுக்கங்களை மனிதன்
மனிதனால் அவதானிக்க முடிந்தது. தற்காலத்திலே இந்த விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி, ஒவ்வொரு விதவிதமான கருவிகளுடைய கண்டுபிடிப்புகளின் மூலமாக இந்த மனிதனுக்கு என்ன செய்கிறது? நாட்கள் செல்ல செல்ல இந்த உலகத்திலே உள்ள நுணுக்கங்கள், நுட்பங்கள் அதிகமாக தெரிவதற்கு ஆரம்பிக்கின்றன. எனவே முற்காலத்தை விட தற்காலத்திலே இறைவனை மறுப்பது என்பது சாத்தியமற்ற ஒரு விடயம். இறைவன் இருப்பதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்குத்தான் இந்த நாத்திகர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனால் தான் பல நாத்திகர்கள் இந்த நவீன விஞ்ஞானத்தினுடைய விளைவினால் அவர்கள் ஆத்திகத்தை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள். அதாவது கடவுள் இருக்கிறான், உலகத்தை படைத்த ஒருவர் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்லை என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட, நாத்திகத்திலே தொடர்ந்து இருப்பவர்கள் கூட என்ன சொல்கிறார்கள்? அவர்களுடைய அந்த நம்பிக்கையிலே ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த படைப்பிடங்களில் உள்ள இந்த நுணுக்கங்களை அவர்கள் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய அந்த நம்பிக்கை, நாத்திகத்தின் மீது உள்ள நம்பிக்கையில் அவர்களுக்கு ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இந்த அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களில் உள்ள நுணுக்கங்கள் காணப்படுகின்றன என்பதை நாம் அவதானிக்க முடியும். அதனை பல விஞ்ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஆண்டனி ஃப்ளூ என்று சொல்லக்கூடிய 19ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய ஆய்வாளர் தான். நாத்திகத்தை அடிப்படையாக கொண்டிருந்த ஒரு பெரும் விஞ்ஞானி, தத்துவியலாளர் ஆண்டனி ஃப்ளூ என்று சொல்லக்கூடியவர் கூட இந்த கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்து கடவுள் இருக்கின்றார் என்ற கொள்கைக்கு வருவதற்கு காரணம் இப்படி விஞ்ஞான வளர்ச்சி தான். இந்த விஞ்ஞான வளர்ச்சிகளின் மூலமாக அவருக்கு புரிந்த இந்த படைப்பிடங்களுடைய அற்புதங்கள், படைப்பிடங்களில் காணப்படக்கூடிய நுட்பங்கள், நுணுக்கங்கள் இந்த பிரபஞ்சம் முதலாவதாக இந்த இரண்டாவது ஆதாரத்திலே நாம் எப்படி அதனை நிறுவுகின்றோம் என்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பினமும் பல்வேறு விதமான நுணுக்கங்கள் நிறைந்ததாக காணப்படுகின்றன. என்பது முதலாவது அடிப்படை. இரண்டாவது அடிப்படை என்னவென்றால், இப்படி நுணுக்கமான விதத்திலே இப்படியான படைப்பினங்கள் உருவாகுவதாக இருந்தால் அதனை உருவாக்கிய ஒருவன் கட்டாயம் இருக்க வேண்டும். திட்டமிட்டு அதனை நுட்பமான முறையிலே தயாரித்த ஒருவன் கட்டாயம் இருந்தாக வேண்டும். எனவே இந்த உலகத்தை படைத்த ஒருவர் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆதாரத்தினுடைய சுருக்கம். எனவே நாம் நமது அன்றாட வாழ்க்கையை இதனை அவதானித்து வருகின்றோம். இந்த படைப்பிடங்களில் உள்ள நுணுக்கங்களை நாம் புரிவதற்கு வேறெங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போல அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் உங்களையும் உங்களுக்கு சூழல் உள்ள மிருகங்களையும் படைப்பிடங்களையும், வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரம், செடி, கொடிகள், இவைகளை பார்த்தாலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அந்த படைப்பினங்களுடைய நுணுக்கங்களை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். வானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முகடாக ஆக்கியிருக்கிறார். அதாவது இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு எப்படி ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு வீட்டிலே வசிக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு வீடு எப்படி இருக்கிறதோ அதை போன்று அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை மனிதனுக்கு ஆக்கி வைத்திருக்கிறார். எப்படி வானங்களை முகடாக, பூமியை விரிப்பாக, நட்சத்திரங்களை விளக்குகளாக, ரத்தின கற்களை அல்லாஹ் தஆலா சேமிப்பாக, தாவரங்கள், மிருகங்கள் போன்றவற்றை உணவாகவும் ஆடையாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி இந்த மனிதனை ஒரு வீட்டினுடைய சொந்தக்காரன் போல் அவற்றையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய விதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார். இந்த அளவுக்கு நுணுக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஆக்கி இருக்கிறார். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு நாளும் தானாகவோ எதேச்சையாகவோ உருவாகுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை நம்மால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக நவீன விஞ்ஞானம், நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல இதனை நமக்கு இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்துகிறது. அணு முதல் அந்த சராசரம் வரை அனைத்தும் அற்புதமான முறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் படைக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக பில்கேட்ஸ், எங்களுக்கு தெரியும் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியின் உரிமையாளர் பில்கேட்ஸ். எங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் என்று சொன்னால் என்ன? அது மென்பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம். பல்வேறு விதமான கம்ப்யூட்டர், கணினி தொழில்நுட்பங்களை, மென்பொருட்களை, சாஃப்ட்வேர்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம். மிகவும்
அதிசயிக்கத்தக்க மனிதன் பிரமிக்கத்தக்க விதத்திலே பல்வேறு விதமான சாஃப்ட்வேர்களை அந்த நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது. அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் தான் யாரு? இந்த பில் கேட்ஸ் என்பவர், அனைவருக்கும் தெரிந்த ஒருவர். இவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாம் கண்டுபிடித்த அனைத்து விதமான சாஃப்ட்வேர்கள் மென்பொருட்களை விடவும் இந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மனிதன் அல்ல மனிதத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்கிறது. இந்த டிஎன்ஏ எங்களுக்கு டிஎன்ஏ பரிசோதனை என்பதாக நாம் சொல்லுவோம், மரபணுவை வைத்து செய்யக்கூடிய பரிசோதனை. அப்ப இந்த டிஎன்ஏ மனிதனில் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ இருக்கக்கூடிய அந்த சிக்கல் நாம் தயாரித்த அனைத்து விதமான சாஃப்ட்வேர்களை விட மிகவும் கடினமான சிக்கல் உடையது என்பதாக சொல்கிறார். அன்பான சகோதரர், யாராவது சொல்லுவாரா? உதாரணமாக இன்றைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் என்பது தானாக உருவாகியது, அதனை யாரும் உருவாக்கவில்லை என்று சொல்வாரா? சொல்ல மாட்டார். அப்படி என்று சொன்னால் அந்த மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் மாத்திரமல்ல, அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி மூலமாக தயாரிக்கப்பட்ட அனைத்து சாஃப்ட்வேர்களையும் விட மிகவும் அதிசயத்தக்க விதத்தில்தான் இந்த டிஎன்ஏ மனிதனிடம் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ இருக்கிறது என்று சொன்னால், அந்த சாஃப்ட்வேர்களையே தயாரித்த ஒருவர் இருக்கிறார் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், அந்த டிஎன்ஏ தயாரிக்காமல் உருவாகியதாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. டிஎன்ஏக்கு அந்த நிலைமை என்றால் மனிதனுள்ள ஏனைய உறுப்புகள், ஏனைய செயற்பாடுகள் இவற்றை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது கற்பனையே செய்ய முடியாது. அதாவது படைத்தோருவன் இல்லாமல் இவை உருவாகி இருக்கும் என்று நம்மால் ஒரு காலத்திலும் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து வைத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், இந்த பிரபஞ்சத்திலே உள்ள இந்த செயற்பாடுகளே ஒரு அணுவளவு மாற்றம் ஏற்பட்டாலும் இந்த உலகம் தலைகீழாக மாறிவிடும் என்பதாக சொல்கிறார்கள். இந்த உலகத்திலே உள்ள இந்த நீர், அந்த நீரிலே உள்ள அதனுடைய குணாம்சங்கள், அதனுடைய பண்புகளிலே ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் சில வேளை இந்த உலகத்தில் மனிதனுக்கு வாழ முடியாமல் கூட சென்று விடலாம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு அந்த நீருக்கு என்று பல சிறப்பம்சங்களை கொடுத்து அவற்றை அல்லாஹ் தஆலா பேணி பாதுகாத்து வருகின்றார். எனவே இவையெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக படைத்தோருவர் இருக்க வேண்டும் என்பதை மிக இலகுவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இவைகள் எதேச்சையாக நடைபெறுவது சாத்தியமே கிடையாது என்பதை ஒரு உதாரணத்தின் மூலமாக நாம் புரிய முடியும். அந்த உதாரணத்தை அந்த ஆண்டனி ஃப்ளூ என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆரம்பத்தில் நாத்திகராக இருந்து பின்னால் ஆத்திகராக கடவுளை ஏற்றுக்கொள்ள அந்த விஞ்ஞானி அவர் சொல்வதை பாருங்கள். அழகான முறையிலே அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உதாரணமாக நீங்கள் ஒரு பயணத்திலே சென்று ஒரு ஹோட்டலை, ஒரு விடுதியை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வாடகைக்கு எடுக்கிறீர்கள். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், ஒரு ரூம் என்று வைத்துக் கொள்வோம் உதாரணமாக. அப்படி நீங்கள் ரூமை வாடகைக்கு எடுத்து அந்த அறையினுள் நுழைந்து பார்த்தால் என்ன இருக்கிறது? உங்களுடைய வீட்டிலே உள்ள அறையினுடைய அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் போன்ற ஏற்பாடு அந்த அறையிலே செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் விரும்பக்கூடிய விரிப்பு அங்கு கட்டிலே விரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் விரும்பக்கூடிய நிறத்திலே அங்கு பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் விரும்பக்கூடிய அந்த தினசரி படிக்கக்கூடிய அந்த பத்திரிகை அந்த ஹோட்டல், அந்த விடுதியினுடைய அந்த மேசையில் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அணியக்கூடிய ஆடை வகைகள் அந்த அறையிலே உங்களுக்காக காத்திருக்கின்றன. நீங்கள் அந்த குளியலறைக்குள் நுழைந்தால் அந்த குளியலறை உங்களுடைய வீட்டிலே எப்படி நீங்கள் செட் பண்ணி வைத்திருந்தீர்களோ அதே போன்ற அந்த முறையிலே, அதே நிறத்திலே, அதே போன்ற வசதிகளுடன் அந்த அறையும் அந்த குளியலறையும் காணப்படுகின்றது. இப்படி எதை பார்த்தாலும் அந்த நீங்கள் தொலைக்காட்சியை நீங்கள் இயக்குகின்றீர்கள், அந்த தொலைக்காட்சியை நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் படிக்கக்கூடிய, தற்போது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த புத்தகம் அந்த அறையிலே காணப்படுகின்றது. இதனை பார்த்த ஒருவன் எப்போதாவது சொல்லுவானா இது எதேச்சையாகத்தான் இது நடந்திருக்கிறது என்று சொல்வானா? அல்லது இந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு, இந்த அறையை எனக்கு வாடகைக்கு வழங்கியவருக்கு என்னை பற்றிய அனைத்து விடயங்களும் தெரிந்திருக்கிறது, எனவே திட்டமிட்டுதான் இப்படியான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்று சொல்வார்களா? எந்த ஒரு அறிவாளியும் இது எதேச்சையாக நடைபெற்றதாக சொல்ல மாட்டார்.
மாற்றமாக நிச்சயமாக இது தன்னை பற்றி நன்கு அறிந்த ஒருவர் தான் இந்த ஏற்பாட்டை தனக்கு செய்திருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, இது போன்றதுதான் இந்த உலகம். இந்த உலகத்திலே மனிதன் வந்து பார்த்தால் அவனுக்கு என்னென்னவெல்லாம் வேண்டுமோ அவற்றுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து வைத்திருக்கிறார். அப்படி அதனை பார்க்கக்கூடிய நேரத்தில் எப்படி இந்த மனிதன் நினைக்க முடியும் இது எதேச்சையாக உருவாகியது என்பதைத்தான் இந்த ஆய்வாளர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் அழகான உதாரணத்தின் மூலமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக இது முதலாவது அடிப்படை. அதாவது உலகத்திலே உள்ள எதுவும் எதேச்சையாக உருவாகியதல்ல, மாற்றமாக அதனை உருவாக்கிய ஒருவர் இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு அழகான முறையை நிரூபிக்கின்றது. எனவே இந்த விவேகமான இந்த செயற்பாட்டை, இந்த அழகான திட்டமிடலை செய்த ஒருவன் நிச்சயமாக இருந்துதான் ஆக வேண்டும் என்பதை எங்களது அடிப்படை மனித அறிவு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனை யாராலும் மறுக்க முடியாது. ஒரு நுணுக்கமான ஒரு சாதாரண செயற்பாடு கூட யாரும் இல்லாமல் நடைபெற முடியாது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒரு பிள்ளை கடித்தால் கூட அந்த பிள்ளை என்ன செய்யும், அதை தனக்கு அடித்தவன் யார் என்று தேடும் என்பதாக சொன்னோம். அப்படி இருக்கும்பொழுது இவ்வளவு நுட்பமான சிக்கல் நிறைந்த ஏற்பாடுகளை யாரும் இல்லாமல் உருவாகி இருக்குமா என்று கேட்டால் ஒரு நாளும் உருவாக முடியாது. அதனை உருவாக்கி ஒருவன் இருந்துதான் ஆக வேண்டும். எனவே எந்த ஒரு செயல் நடைபெறுவதாக இருந்தாலும் அந்த செயலை செய்தவர் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பார்த்தாலும் இந்த செயல், இந்த நுணுக்கங்கள் யாரும் இல்லாமல் உருவாகி இருக்க முடியாது. இரண்டாவது அன்பார்ந்த சகோதரர்கள், இது முதலாவது அடிப்படை அறிவின் மூலமாக இந்த நுணுக்கங்கள் யாரும் இல்லாமல் உருவாக முடியாது, அதனை உருவாக்கி ஒருவர் இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அடிப்படை மனித அறிவு. இரண்டாவது ஆதாரமாக இந்த நுணுக்கமான செயற்பாட்டை செய்த ஒருவர் இருக்கத்தான் வேண்டும் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஆதாரம் என்னென்றால் கணிதவியல் ஆதாரங்களை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது எங்களுக்கு கணிதத்தின் மூலமாக என்ன செய்ய முடியும் என்றால் இலக்கத்தை வைத்து ஒரு விடயம் எதேச்சையாக நடைபெறுமா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். உதாரணமாக அதுக்கு செல்வதாக இருந்தால் கணிதத்துக்கு செல்வதற்கு முன்னால் இலகுவான உதாரணம், ஒரு பாலையில நீங்கள் செல்கிறீர்கள், ஒரு வீட்டினுடைய கண்ணாடி உடைந்திருக்கிறது, வீட்டு ஜன்னலின் கண்ணாடி உடைந்திருக்கிறது. இப்பொழுது சில வேளை நீங்கள் என்ன நினைக்க வாய்ப்பு இருக்கிறது, இது எதேச்சையாக உடைந்திருக்கலாம், அதாவது இது ஏதாவது சிறு ஆட்டத்தின் காரணமாக உடைந்திருக்கலாம், அல்லது யாராவது பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கும் போது பந்து சென்று பட்டு அது உடைந்திருக்கலாம். இப்படி திட்டமில்லாமல் அது நிகழ்ந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திட்டமிடாமல் அந்த கண்ணாடி உடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மறுநாள் செல்கிறீர்கள், அதே பாதையிலே அந்த உடைந்திருந்த கண்ணாடி பொருத்தப்பட்டிருக்கிறது. இப்போது யாராவது நினைப்பார்கள் எதேச்சையாக நடந்தது என்று நினைக்க மாட்டார்கள். எனவே எங்களுக்கு மிக இலகுவான முறையிலே நமது அன்றாட வாழ்க்கையில் கூட எதேச்சையாக நடைபெறக்கூடிய ஒரு விடயத்தையும் திட்டமிட்டு நடைபெறக்கூடிய ஒரு விடயத்தையும் நம்மால் இலகுவாக பிரித்தறிய முடிகின்றது. கண்ணாடி உடைவது என்பது சில வேளை எதேச்சையாக நடைபெறும். ஆனால் கண்ணாடி பொருத்தப்படுவது என்பது ஒரு நாளும் எதேச்சையாக நடைபெற முடியாது. அதே போன்றுதான் இந்த உலகம் ஒரு நாளும் யாராலும் நினைக்க முடியாது இது எதேச்சையாக தோன்றியது என்பதாக. ஏன் ஒரு கண்ணாடியை கூட எதேச்சையாக வந்து பொருந்தாது என்று சொன்னால் எவ்வாறு இந்த உலகம் எதேச்சையாக உருவாக முடியும் என்ற கேள்வி வரும். அன்பார்ந்த சகோதரர்களே, கணிதத்தின் அடிப்படையில விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், 10⁻⁴ வர்க்கம் உடைய ஒரு விடயம் நிகழ்வது 10⁻⁴ வர்க்கத்தை பெறும் என்று சொன்னால் அது சாத்தியம், அது எதேச்சையாக நடைபெறுவதற்கு சாத்தியமற்றது. எதேச்சையாக நடைபெறுவது என்பது சாத்தியமற்றது. 10⁻⁴ வர்க்கம்
10/50வது வர்க்கத்தின் அடிப்படையில் ஒரு செயல் நடைபெறுவதாக இருந்தால் அது சாத்தியமற்றது என்பதாக கணித அறிஞர்கள் சொல்கிறார்கள். தற்பொழுது நாம் நமது தலைப்புக்கு வருவோம். என்ன சொல்கிறார்கள் அந்த அறிஞர்கள்? இந்த உலகத்திலே ஒரு பாக்டீரியா உருவாகுவதாக இருந்தால், ஒரு உயிர் பாக்டீரியா போன்ற ஒரு உயிர், மனிதனை போன்ற ஒரு உயிர் அல்ல, ஏனைய மிருகங்களை போன்ற, விலங்குகளை போன்ற, ஏனைய இன்னும் பல்வேறு விதமான உயிரினங்களை போன்ற ஒரு மிருகம் அல்ல, ஒரு பாக்டீரியா இந்த உலகத்திலே உருவாகுவதாக இருந்தால், எதேச்சையாக உருவாகுவதாக இருந்தால் 10/556வது வர்க்கம், 10/556வது வர்க்கத்தின் அடிப்படையில் தான் அது உருவாக முடியும். அப்ப 10/50வது வர்க்கமே உருவாகுவது சாத்தியமில்லை என்றால் 10/59வது வர்க்கம் எப்படி உருவாகும் என்பதை நாம் கற்பனை கூட செய்ய முடியாது. அப்படி என்றால் இந்த மனிதன் உருவாக வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? 10,1050வது வர்க்கம் இருந்தால்தான் இந்த மனிதனை போன்ற பண்புகளை கொண்ட ஒரு உயிரினம் இந்த உலகத்திலே உருவாக முடியும் எதேச்சையாக. எனவே அன்பார்ந்த சகோதரர்களை மிக இலகுவானவால் புரிந்து கொள்ள முடியும். கணிதத்தின் அடிப்படையில் கூட சாத்தியமில்லை இந்த உலகம் எதேச்சையாக உருவாகுவது என்பது. அடுத்தது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாத்திகர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் அவர்கள் மிகவும் உறுதியாக நம்பக்கூடிய ஒரு கொள்கை தான் நாம் சென்ற வகுப்பிலே சொன்னோம், இந்த டார்வின் பரிணாம கொள்கை என்று சொன்னால் அந்த இயற்கை தேர்வின் மூலமாகத்தான் உயிரினங்கள் உருவாகின்றன என்ற அந்த கருத்து. அதனை சொன்னவர் அந்த டார்வின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆய்வாளர். அப்ப அவர் கூட ஆரம்பத்திலே கடவுள் மறுப்பாளராக இருக்கவில்லை. அவரும் கடவுள் மறுப்பாளர் அல்ல என்பதுதான் பல அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவர் கூட என்ன சொல்கிறார்? இந்த நாத்திகர்கள் அடிப்படையாக கொள்ளக்கூடிய தியரியை கண்டுபிடித்த அந்த ஆய்வாளர் சார்ல்ஸ் டார்வின், அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த மனிதனுடைய கண் இருக்கிறது அல்லவா, மனிதனுடைய கண், இந்த கண் அவர் சொல்லக்கூடிய அந்த இயற்கை தேர்வின் அடிப்படையில் உருவாகுவது சாத்தியமா என்று சொல்லும் போது அவர் சொல்கிறார், அது சாத்தியமில்லை. அப்படி நான் சொல்லக்கூடிய அந்த இயற்கை தேர்வினால் தான் இந்த மனிதனுடைய கண் உருவாகியது என்று சொல்வது ஒரு முட்டாள்தனமான வாதம், ஒரு முட்டாள்தனமான ஒரு அனுமானம் என்பதாக அவரே சொல்கிறார். மனிதனுடைய கண் மாத்திரம், மனிதனுடைய கண்ணை விட அற்புதமானதுதான் மனிதனுடைய மூளை என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரி, இந்த கண் இருக்கிறதே, இந்த கண்ணை பற்றியே எவ்வளவு ஆய்வுகள் செய்யப்படுகின்றன. கண் ஸ்பெஷலிஸ்ட் என்று நாங்கள் சொல்கிறோம் அல்லவா, அவர்கள் எத்தனை வருடங்கள் இந்த கண்ணை பற்றி அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அதிலே அவர்கள் MA, MPhil, PhD என்றெல்லாம் படித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் முடிந்த பாடில்லை. ஒரு மனிதனுடைய ஒரு உறுப்பு, இதே போல மனிதனுடைய பல், இது போல மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்பிலும் எங்களுக்கு தெரியும். அதிலே சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஸ்பெஷலிஸ்ட் செய்த வைத்தியர்கள் இருக்கிறார்கள். ஏன்? அவ்வளவு அதிலே நுணுக்கங்கள். இந்த கண் எப்படி உருவாகி இருக்கிறது, இந்த கண்ணிலே என்ன சிறப்பம்சங்கள் இருக்கிறது, கண்ணுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு செய்யக்கூடிய வைத்தியங்கள் என்று எவ்வளவோ விடயங்களை அறிஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி மிகவும் அற்புதமான விதத்தில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கிறான்? இந்த படைப்பிடங்களை படைத்திருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பல உதாரணங்களை எங்களுக்கு இந்த உலகத்திலே உள்ள இந்த நுணுக்கங்கள் அவற்றை வைத்து பார்க்கும் பொழுது இது எதேச்சையாக உருவாகுவது என்பது சாத்தியமே இல்லை என்பதை நம்மால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே இவைகள் இந்த குறிப்பாக இந்த படைப்பினங்களுடைய உருவாக்கம் முதலாவது ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் இந்த படைப்பினங்களிலே உள்ள இந்த நுணுக்கம், நுணுக்கம். இந்த இரண்டுமே மிக அடிப்படையான ஆதாரங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் இதனை வைத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே யாரெல்லாம் இந்த நாத்திகர்களாக இருக்கிறார்களோ, கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கிறார்களோ,
அவரிடத்தில் இவற்றை நாம் முன்வைத்து மிக தெளிவான முறையிலே நாம் பேச முடியும். கடவுள் மறுப்பாளர்களால் வைக்கப்படக்கூடிய எந்த வாதங்களையும் நாம் சிந்திக்கக்கூடிய நேரத்திலே இந்த அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும். அவர்கள் என்னதான் வாதம் வைத்தாலும் இந்த ஆதாரங்களுக்கு அவர்கள் பதிலளித்தாக வேண்டும். இன்னும் பல ஆதாரங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அதை நாம் அடுத்த வகுப்புகளிலே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். அதிலே மிக முக்கியமாக இந்த தலீலுல் ஃபித்ரா என்று சொல்லப்படக்கூடிய மனிதனுடைய இயல்பிலே இருக்கக்கூடிய பல அம்சங்கள், மனிதனுடைய இயல்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கக்கூடிய பல அம்சங்கள் இந்த இறைவன் இருக்கின்றான் என்பதை எங்களுக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. மனிதனிலும் அதே போல ஏனைய படைப்பினங்களிலும் அல்லாஹ் தஆலா உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் இந்த உலகத்தை படைத்து ஒருவர் இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த முதல் 2 ஆதாரங்களும் மிகவும் பலமான ஆதாரங்கள். விஞ்ஞானிகள் கூட பல நாத்திகர்கள் கூட தமது கருத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு அவர்களை தூண்டிய ஆதாரங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாத்திகர்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன, அவர்களுக்கு எந்த விதமான அவர்களுடைய அடிப்படை என்ன, அனைத்தையும் இந்த சடவாதத்துடன் அணுக வேண்டும். என்ன அவருடைய பிரச்சனை? அதாவது இந்த நவீன விஞ்ஞானத்தினுடைய அடிப்படை என்ன பிரச்சனை என்றால், அவர்கள் எந்த ஒரு ஆய்விலும் சடவாதத்துக்கு அப்பாற்பட்டு சிந்தித்து விடக்கூடாது. எவ்வளவுதான் அவர்கள் ஆய்வு செய்தாலும் அதற்கான காரணங்களை அவர்கள் சொல்ல வேண்டும். மறைமுகமான காரணத்தை அவர்கள் சொன்னால் அந்த ஆய்வு ஒரு நாளும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. மனிதனுடைய கையிலே உள்ள கைரேகை, இந்த பிங்கர் பிரிண்ட், இது சம்பந்தமாக ஆய்வு செய்துவிட்டு யாராவது இந்த ஆய்வின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இவற்றை உருவாக்கிய ஒருவன் கிரியேட்டர், ஒரு படைத்தவன் இருக்க வேண்டும் என்று அந்த ஆய்வில் அவர்கள் முடிவை சொன்னால் அந்த ஆய்வு என்ன செய்ய வேண்டும்? குப்பையிலே தூக்கி வீசப்படும். அதற்கு எவ்வளவுதான் ஆதாரங்களை அவர்கள் நிரூபித்திருந்தாலும், எவ்வளவு ஆதாரபூர்வமான சான்றுகளை அவர்கள் நிரூபித்திருந்தாலும் அந்த ஆய்வு கணக்கில் கொள்ளப்பட மாட்டாது என்பதுதான் இன்றைய விஞ்ஞானத்தினுடைய நிலைமை. அப்ப எனவே எந்தெந்த விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையில் இறைவன் இருக்கிறார் என்று நிறுவினார்களோ அவர்கள் உடைய ஆய்வுகள் என்ன செய்யப்பட மாட்டாது, எக்கனாமிக்கலி அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அவைகள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஆனால் அவர்களுடைய அந்த ஆய்வினுடைய விளைவினால் அவருடைய அந்த கொள்கையை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சகோதரர்களே, இந்த கடவுள் இருக்கின்றான், இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை என்பது ஒரு மூடத்தனமான நம்பிக்கை அல்ல. இந்த நாத்திகர்கள் என்று என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், இது ஒரு மூடத்தனமான நம்பிக்கை, சிந்திக்க தெரியாதவர்களுடைய நம்பிக்கை. அதாவது இந்த மனிதன் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான பயங்கரமான அம்சங்களை கண்டு, அதே போல உலகத்தில் உள்ள பல்வேறு தன்னால் புரிந்து கொள்ள முடியாத பல்வேறு விதமான உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள், இயற்கை அனர்த்தங்கள், இவற்றை பார்த்து மனிதன் தானாக உருவாக்கி கொண்ட ஒரு அடிப்படை இல்லாத ஒரு சித்தாந்தம் தான் இந்த கடவுள் கொள்கை. உலகத்தை படைத்த ஒருவர் இறைவன் இருக்கின்றான் என்ற கொள்கை என்பது அடிப்படையற்ற ஒரு வாதம் என்பதாக அவர்கள் தமது கருத்தை நிறுவுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதற்குத்தான் இந்த டார்வின் பரிணாம கொள்கை, ஆதாரமற்ற பரிணாம கொள்கை. இந்த உலகத்தில் அனைத்துமே இந்த இயற்கை தேர்வின் மூலமாகத்தான் உருவாகியது என்பது அடிப்படையற்ற பல்வேறு ஆய்வுகளின் மூலமாக தவறு என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு கொள்கை. அதே போல இந்த அக்வால முத்தஅத்திதா, மல்டி கேலக்சி, அதாவது என்ன, பல பிரபஞ்சங்கள் இருக்கின்றன, மில்கிவே, அதாவது பாலண்டங்கள் என்றெல்லாம் பல்வேறு விதமான நவீன கொள்கைகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இவற்றை வைத்தும் என்ன செய்ய பார்க்கிறார்கள்? இந்த உலகத்தை படைத்த ஒருவன் இல்லை என்பதாய் நிரூபிக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் முதலாவது அவர்களுடைய அந்த தியரி, அந்த கோட்பாடுகள் நிரூபிக்கப்படாதவைகள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அந்த பல்வேறு பல பிரபஞ்சங்கள், இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த சூரிய குடும்பம் மாத்திரமல்ல, பல்வேறு பல்லாயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன இதை போன்று. எனவே அவைகளிலே இந்த உலகம் எப்படி உருவாகியது என்பதற்கு விளக்கம் இருக்கலாம் என்பதெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய அந்த வாதமே அவர்களுடைய அடிப்படைக்கு முரண். எவ்வாறு அவர்கள் பல பிரபஞ்சங்கள் இருப்பதாக காணாமல் எவ்வாறு அவர்கள் இருப்பதாக அவர்கள் கற்பனை செய்ய முடியாது. உங்களுடைய வாதத்தின் அடிப்படையில், விஞ்ஞான கோட்பாட்டின் அடிப்படையில் எதிரையும் நேரடியாக உங்களுடைய அந்த பரீட்சை கூடங்களிலே ஆய்வு செய்யாமல், லெப்பிலே ஆய்வு செய்யாமல் நீங்கள் முடிவு சொல்லக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய இடத்தில் எப்படி இன்னும் பல்லாயிரக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருப்பதாக நீங்கள் எவ்வாறு சொல்லலாம்? எந்த லெப்பிலே வைத்து ஆய்வு செய்தீர்கள்? எனவே அவர்களுக்கு தேவை என்று சொன்னால்
வெப்பிலே போட்டு ஆய்வு செய்தால் தான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு தேவை என்று சொன்னால், அப்படி இல்லாவிட்டாலும் இந்த உலகத்தை வேறு உலகத்தில் இருந்து இந்த உலகம் தோன்றி இருக்கலாம் என்று எந்த விதமான அடிப்படையுமற்ற பரிசோதனைக்கு உட்படுத்த முடியாத, அவருடைய பார்வையிலே பரிசோதனைக்குட்படுத்த முடியாத விடயங்களை எல்லாம் நம்பக்கூடியவர்களாக இந்த விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். அப்படி இருந்து கொண்டுதான் கண்ணினால் காண முடியாத இறைவனை நம்புகிறார்கள் என்று இந்த கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களை அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். எனவே அவர்கள் எதனையெல்லாம் கொண்டு இறை விசுவாசிகளை விமர்சனம் செய்கிறார்களோ அந்த குறைகள் அவரிடத்திலும் காணப்படுகின்றன. ஆனால் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் தமது அந்த கொள்கையை மிகவும் ஆணித்தரமான அடிப்படைகளிலே, அறிவின் அடிப்படைகள், விஞ்ஞான உண்மைகளின் அடிப்படையில் தான் நிறுவியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மார்க்கத்தில் மென்மேலும் தெளிவை வழங்குவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.